ஒரு வீட்டில் இப்போ எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசில் இழந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது வாய் வார்த்தையே வராது. நாங்கள் அப்படிதான் நிற்கிறோம் எல்லாருமே. பொதுச் செயலாளர் என்னன்னு தெரியாமல் அப்படியே அப்படியே மயங்கி நிலையில் நிற்கிறார் பொதுச் செயலாளர். நாங்கள் அப்படியே நிற்கிறோம். இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த 48 மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு டிவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் உள் உணர்வு. அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அமைதியாக போய் தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த முரசொலியில் இவங்க பண்ணுற உண்மை என்னன்னு தெரியும். முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அடுத்த 2 நாள் கழிச்சு இதில் எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி. ஆனால் முரசொலியில் சொல்கிறாங்க, தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும், 41 உயிர்களை கொன்ற விஜய். இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா? இதே முரசொலியில். அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? 77க்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க, அம்மா ஜெயலலிதா மடத்தை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யார் இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியாக இருந்து, இது அரசியல் சாணக்கியத்தில் தன்னுடைய உண்மை உணர்வு, அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற உணர்வு. அந்த என்ன உணர்வுனா, தலைவருடைய அம்மா என்ன நினைப்பாங்க? ஐயோ, குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பொய் சொல்றாங்களே, சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் குலமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க. தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல. அதனால தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட. ஆனால் நீங்கள் இதில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில் துபாயிலேருந்து கிளம்பி அங்கே உண்ணாவிரதம் போன மாதிரியும், அங்கேருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை. அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா, நமக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம். அந்த உயிர் கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம். அப்படி ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி, ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல, தாவேக்க தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. இப்போ புரியுதா? பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார். சட்டசபையில் பாருங்க, எதிர்கட்சி தலைவர் 2 மணி நேரம் பேசுவார். ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசுறதை காமிக்கவே மாட்டாங்க வீடியோவில். டக்குன்னு ஒரு குறிப்பு வரும், ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அவர் 2 மணி நேரம் கத்திட்டு இருப்பார், 5 நிமிஷம் மட்டும் லைவ் வரும். அவர் என்னப்பா பண்ணுறது? இஸ்லாமிய சமூகமும் சரி, கிறிஸ்தவ சமூகமும் சரி, பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, அவர் பிரச்சாரம் போகும்போது எல்லா கூட்டமாக வராது. அது எப்படி நிப்பாட்டுறது? இவ்வளோதான் இவங்களோட நெரேட்டிவ், இவ்வளோதான் இவங்க சிந்தனை. அப்போ என்ன பண்ணணும்? அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு? பெரிய பொருளாதார பலம் இருக்கா? இல்லை. சரி, இவர் மிரட்ட முடியுமா? உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், மிரட்ட முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜெயினில் சைன் போட வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க பேரை சொல்ல வேணாம். அவங்க இப்போ நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த பக்கம் போய், ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைன் அப் போடு, நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எப்படி நைட்டு நடிச்சாங்களோ, வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க நடிச்சாங்கன்னா இவருக்கு தெரியாதா தலைவருக்கு? அப்படி நீ நைட்டு மாட்டி முதலமைச்சர் அப்படி அடுத்த நாள் அறிக்கை. முதலமைச்சர் மட்டும் இல்லை, ஹோம் செக்ரட்டரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். தாவேக்க கிடையாது, யாருமே கிடையாது, திமுகவே கேஸ் போடுமா, திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டார் இமீடியட்டா, தோழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி, கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் துரைமுருகன் பேசுறாரு, யாரு? கட்சியோட பொதுச் செயலாளர். 1 நம்பர் கமிஷன் விசாரிக்கும், விசாரிச்சுட்டு உண்மை இருந்தா தலைவர் விஜய் மேல நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இவங்க சூழ்ச்சி எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இவங்களே கமிஷன் போடுவாங்களாம், இவங்களே காவல்துறையை போட்டு விசாரிப்பாங்களாம், திருடனும் அவனே, உள்ள வச்சுக்கிறனும் அவனே, அவனே நியாயம் வருவானாம். இதுதான் இவங்க பஞ்சாயத்து. அதிகாரம் மமதை. அப்போதான் சொன்னார், ஒரே ஒரு மீட்டிங்,
சுப்ரீம் கோர்ட் போங்க, நம்ம நியாயம் ஜெயிக்கும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். இந்த சும்மா சொல்றாங்க பாருங்க, இவர் ஆலோசனை கொடுக்குறாரு, அவ்வளோ ஆலோசனை கிடைக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு. அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை. அவர் சொன்னா செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம், 1.5 கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு. எங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதிகமா பேச மாட்டார். தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதாவது இந்த கரூர் இன்சிடென்ட், கரூருக்கு முன் கரூருக்கு அப்புறம்னு சொல்லலாம். இந்த 41 குடும்பத்தையும் தலைவர் இங்க வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கே தானே போகணும், இவர் ஏன் அங்கே போல, கரூருக்கு ஏன் போல? அதுக்கு நான் பதில் சொல்றேன். கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க, ஒரு வினோதமான காவல்துறை. நம்ம பார்த்திபனுக்கும் மதியனுக்கும் தெரியும். 8 நாளுக்கு முன்னாடியே 9 நாளுக்கு முன்னாடியே மனுவை கொடுக்குறாங்க. அது நம்ம தவறு தான் ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பணும்ல, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, ஒத்துக்கிறோம், சாரி, மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஒரு தவிர நாங்கள் எதுவும் செய்யலை. எங்கள் மதியனோ பார்த்திபனோ பொதுச்செயலாளரும் காவல்துறை போய் நம்பினாங்க. அப்போ காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம், ஒரு 6 இடம் கேட்குறோம். அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம், சினிமாவில் வர மாதிரி. அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கட்சி எடுத்துட்டு போவார். யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு கட்சி எடுத்துட்டு போறவர் தான் அவர். அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா, சிபிஐ வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. சொல்றீங்களா 600 பேரை போட்டோம், அதில் ஏடிஜிபி சொல்றாரு 500 பேரை போட்டோம். இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்ல நாங்கள் 700 பேர் போட்டோம். அதோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். முதலமைச்சர் முதற்கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்தில், தவறா தகவல் சொன்னதுக்கு. அப்ப அண்ணன் மனு கொடுக்குறாரு. அந்த டிஎஸ்பி பார்த்திபன் கூட சண்டை போடுறாரு. எல்லாம் பதிவு இருக்கு, எல்லாம் சொல்லுவார் அண்ணன். என்ன சண்டை? அதுல வந்து கலெக்டர் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. என்ன சர்க்குலர்? 4 இடம் நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானா, கரெக்டான பார்த்திபன் லைட்டஸ்ட் ரவுண்டானா கேட்குறோம். இது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்க்குலர் கொடுத்துருக்க இடம். இதை டிஎஸ்பி அனுப்புறாரு. ஆனால் அடுத்த நாளே உத்தரவு வந்திருக்கும். அச்சுன்னு தும்பிட்டார்ல அவரு, ஊருக்குள்ள கூட்டிட்டு வராத. ஏன் ஊருக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாது? ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டான நின்றுட்டா ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு மாறிடும், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அரசியல். அவர் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது. ஊருக்கு வெளியே ஓரமாக ஒரு ரோட்டுக்குள்ள போ, அங்க நீ என்னை பத்தி பேசுறன்னா ஃபர்ஸ்ட் செருப்பத்துக்கு அடிப்பேன், கலைபுரம் பண்ணி பேசாம கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல, இதை நம்ம உணரல. காவல்துறை என்ன சொன்னுச்சு, நீங்க பத்திரமா இந்த தெருவிலே வாங்க, பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காலையில 9:30 மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியிலிருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்க வராருன்னு? இன்னும் 1960 இருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு. ஒவ்வொரு நாமக்கல்ல இருந்து ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லயும் 5000-10,000 பேர் நிப்பாட்டுறாங்க பஸ்ஸை. ஒரு இடத்துலயும் ஒரு காவல்துறை கிடையாது. எங்களுடைய பாதுகாப்பை பத்தி நாங்க பேசல. மக்கள் திடீர்னு கூடும் ஒரு கோயிலுக்குள்ள, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கணுமோ அதே முன்னெச்சரிக்கை எங்க தலைவர் எடுத்து ஆகணும். நாங்க கூட்டிட்டு வரல, 10-20% தான் நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. அப்ப உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மக்கள் என்ன ஆனாங்க? மக்களோட உயிரை வச்சு ஏன் விளையாடணும்? அதுதான் கேவலமான எண்ணம். என்ன எண்ணம்? மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த பழியை அவர் மேல போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கட்சியை தூக்கி எறியணும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும். அதிமுக அவங்க போட்டியை நினைக்கிறது இல்லை. ஒரே போட்டி 1977க்கு அப்புறம் 26% இன்னைக்கு தாண்டின ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர். சும்மா டிவி எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய டிவி சேனல், ஒரு சேனலை முடக்கிட்டாங்க. நம்ம சகோதரர் சொன்ன புதிய தலைமுறை அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஏன் லைவ் போடுறோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும்
நம்பர் 1 சேனல்ல 1,20,00,000 பேர் பார்க்குறாங்க. நம்பர் 2 புதிய நம்பர் 80,00,000 பேர் பார்க்குறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எங்கே இருக்குமோ அங்கே தான் சேனல் இருக்கும். அப்போ மக்களுடைய சந்திப்பு, மக்களுடைய கமிட்மெண்ட் எங்கே இருக்குன்னா தலைவர்கிட்ட இருக்கு. ஒரு மாற்றம் வராதா? ஒரு உண்மையான ஒரு ஒருத்தர் மாட்டா அவர் திருட மாட்டாருப்பா. ஏன் திருட மாட்டாரு? அவர் தான்ப்பா பெரிய சம்பளத்தை விட்டுட்டே வராரு. இவங்க என்ன திருட்டு பசங்க, இந்த படுபாவிங்க. இத்தனை நாளாக நாங்கள் வந்து வேற ஆள் இல்லை. இதெல்லாம் ஊரில் வந்து ஒரு சாதாரண ஒரு பாட்டி பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும். ஐயோ அங்கே நேரு இருக்கார், எப்படி ஜெயிப்பார்? 2011 உன் நேருலேருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாது. ஐகுமோரில் ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சாங்க, ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஜெயிச்சாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ உன் கட்டமைப்புலாம் தூக்கி எறிவார். உன் பொதுச் செயலரில் தூங்க முடியாமல் எந்திரிக்காம, அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளோ மேட்ரு? ஏன் பொதுச் செயலரை பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல உன் பொதுச் செயலரை. சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா, ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி. என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டா போதும், என் மேல ஒரு எஃப்ஐஆர். நான் புரட்சியை உருவாக்கிட்டேனா? ஆமா, எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்ல நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அதுல துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும்? தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிற்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26 உருவாகிட்டு இருக்கு. நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ. அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன், நான் உள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம், மதியானம் என்ன நடந்தது? குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பார்க்குறேன். அண்ணன் பார்க்குறாரு, என்னப்பா அங்கேருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதில் ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வராங்க, கத்தி எடுத்துகிட்டு வரும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதில் 5000 பேர்த்துல 3000 போது பெண்கள் ஓடி வராங்க. இதுதான் அரசியல் மாற்றம். நீ சொல்ற நேரு, வேலு, செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறையை பார்த்து பயப்படுற நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. எங்கள் பாதுகாப்பு. என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, எங்க பொதுச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, நாங்க எதிர்கொள்ளுக்குவோம். சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம், எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும் அரசியல். ஆனால் மக்கள் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் தான் முதல். இப்ப கூட எஸ்ஓபி வந்து போட்டோம், நம்ம நிர்மல்குமார் அவர்கள் நம்ம சட்டத்துறை போட்டோம் ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம், அவரு ரோட் ஷோ போகலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போகிற ரோட் ஷோ கிடையாது. உதயநிதியில் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லையும் ஆளை காணும், ரைட்லையும் ஆளை காணும். யாரை பார்த்து? இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே, புளியை பார்த்து. எப்போ பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்ணுறதையே பார்த்து பண்ணுறது. அவர் ஏர்போர்ட் இறங்குனா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் விடனா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் சைடு லெஃப்ட் ரைட்டு பார்க்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்போ கூட நேற்று கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு. யாரா ஓடி வந்து பார்க்காங்க, எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூரை முடங்கி போயிடும். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசியல். திமுகனா கொள்கை, நாங்க தான் கொள்கை, எங்களுக்கு தான் கொள்கை தெரியும். நான் ஒத்துக்கிறேன். 1967 அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான். அண்ணாவோட கொள்கையை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம், தலைவர் கடைபிடிக்கிறாரு. அண்ணாவோட கொள்கை என்ன? பெரிய திராவிடன் 4 மணி நேரம் பேசுவான், எல்லோரும் சமமாக நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை. எங்கள் தலைவர்கிட்ட பேசி பாருங்க 1 hour.
இங்க இருக்கிற பிஎல்ஏ நம்பரும் ஒன்று தான், பொதுச் செயலாளர் ஒன்று தான். அங்க ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். எல்லாரும் சமமா இருங்க. அப்ப அண்ணாவோட குறிக்கோள் என்ன? சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இதுக்கு மேல என்னப்பா கொள்கை வேணும்?